So guys, WWE ஓட புது வின்ஸ் மெக்மேன் நம்மளோட த ஃபைனல் பாஸ் த ராக்கா. ஸோ கைஸ், இந்த ராக்கா வந்து வின்ஸ் மெக்மேனோட ரியல் லைஃப் கேரக்டரை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லல. வின்ஸ் மெக்மேனோட டிவியோட கேரக்டர், டிவியில இருப்பார் இல்லையா, அவர் வந்து மிஸ்டர் மெக்மேனா இருப்பார் இல்லையா, அந்த கேரக்டர் ஒரு வில்லன் தனம் இருக்கும்ல வின்ஸ் மெக்மேனுக்குள்ள டிவியில. ஸோ அப்கோர்ஸ் வின்ஸ் மெக்மேன் வந்து போனதுக்கு அப்புறம் WWE வந்து ஒரு பெரிய ஹெட் வந்து வேணும். ஸோ அதனால WWE கம்பெனி ஹோல்டர்ஸ்லாம் வந்து சேர்ந்து ராக்கா வந்து வின்ஸ் மெக்மேன் மாதிரி வந்து பெரிய ஒரு ஹெட்டா வந்து காமிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் பாஸ் ராக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நான் தான் உன்னோட ஹெட், நான் தான் வந்து ஃபைனல் பாஸ், உன்னோட பாஸ், எல்லாரோட பாஸ்ன்னு. இந்த மாதிரி நிறைய வார்த்தைலாம் வந்து ஃபைனல் பாஸ் வந்து தன்னோட வாயாலே நிறைய வாட்டி வந்து WWE வந்து ஆன் ஸ்கிரீன்ல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து கிடைச்சிச்சு. ஏன்னா சாட்டர்டே 2 முடிஞ்ச ஸ்மாக் டவுன்லயே வந்து ராக் வந்து சொல்லியிருப்பாரு, கோடி நீ வந்து என் கூட வந்துரு, இப்போ நான் தான் வந்து ஓனர், நான் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஹோல்ட் பண்றேன். அவர் சொன்னது வந்து ஒரு வகையில வந்து அவர் தான் WWE ஓனர் மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் அப்கோர்ஸ் இன்னுமே நிறைய விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, கோடி ரோட்ஸ் உனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, ஓ நல்லதுப்பா, சூப்பர்ப்பா, நீங்க எத்துப்பா. ஆனா கோடி ரோஸ் உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோன்னு? எனக்கு வந்து பில்லியன் கணக்குல வந்து இருக்காங்க ஃபாலோவர்ஸ். ஸோ கோடி ரோஸ் நீ என் கூட சேர்ந்துரு, நான் உன்னை இங்கிருந்து அங்க கொண்டு போயிடுவேன்னு இந்த மாதிரி ஒரு ஹீல் அத்தாரிட்டி வைப் வந்து கொடுத்துருப்பாரு நம்மளோட ஃபைனல் பாஸ் த ராக். ஸோ ராக் வந்து ஆனா சொல்றாரு, நான் வந்து டிகேஓல ஒரு மெம்பரு, நான் தான் வந்து மேல இருக்கேன், நான் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து ரன் பண்றேன். இந்த மாதிரி நிறைய வார்த்தை வந்து ராக் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ கூட சொல்லியிருந்தா இருக்காரு. ஸோ ரீசெண்டா சோர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, ராக் வந்து தன்னோட ஃபைனல் பாஸோட கேரக்டர்ல வந்து இன்னொரு லேயர் வந்து கொண்டு வர போறாரு. லேயர்னா அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாருல்ல, ராக் வந்து டிகேஓல வந்து மெம்பரா, ராக் தான் எல்லாமே, அந்த மாதிரி சொல்றாரு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்லி அவர் வந்து தன்னோட கேரக்டரை வந்து டெவலப் பண்ண போறாரு. அவரோட கேரக்டரே வந்து இப்படிதான் இருக்க போகுது. அவர் தான் வந்து மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் அண்ட் எலக்ட்ரிஃபைங் எல்லாரோட பாஸ். ஸோ இந்த மாதிரி ஃபைனல் பாஸ் வந்து WWE வர்றது வந்து நல்லது தான். ஏன்னா ஹீலான ஒரு ஓனரை வந்து நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா ஓனரும் மேனேஜரும் வந்து எல்லாம் ஃபேஸா தான் இருக்காங்க. ஆடம் பியர்ஸ் எடுத்துக்கோங்க, அவரும் வந்து ஃபேஸா தான் இருக்காரு. லிக்கால்டிஸ் அவரும் ஃபேஸா தான் இருக்காரு. ட்ரிபிள் எச் மாமா சொல்ல வேணாம், அவர் வந்து எங்கேயோ போயிட்டாரு. ஸோ ட்ரிபிள் எச்சும் வந்து ஃபேஸா தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து த ஃபைனல் பாஸ் வந்து ஒரு ஹீல் மேனேஜரா, ஒரு ஹீல் ஓனரா வந்து WWE வந்து ஓன் பண்ண ஆரம்பிச்சாருன்னா தெரிக்க விடும். ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நம்ம ஃபைனல் பாஸ் ராக் வந்து WWE வந்து பிரசன்டா இருக்கலாம். அவர் வந்து மேட்ச்லாம் ரிசல்ட் பண்ணுவாரா கேட்டீங்கன்னா அது வந்து டவுட் தான். அவர் வந்து பண்ணலாம், பண்ணாம கூட போகலாம். ஏன்னா அவர் தான் ஃபைனல் பாஸ், யூனோ. அவர் நினைச்சா பண்ணுவாரு, நினைக்கலாம் பண்ண மாட்டாரு. பட் அவரை வந்து WWE வந்து ஃபீச்சர் ஆகலாம். மேபி அவர் வந்து தன்னோட மேனேஜர் வந்து WWE வந்து வைக்கலாம், இல்லைன்னா அவரே கூட வரலாம். பேசிக்கலி அவர் வந்து 2015-14 அந்த மாதிரி நேரத்துல வந்து ட்ரிபிள் எச் பண்ணிருப்பா இல்லையா, தன்னோட அத்தாரிட்டி வச்சு ஒரு ஹீல் அத்தாரிட்டி, அந்த மாதிரி வந்து ராக் வந்து பண்ணலாம்னு நியூஸ் அண்ட் சோர்சஸ் வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? த ஃபைனல் பாஸ் த ராக் வந்து இந்த மாதிரி ஹீல் கேரக்டரா, ஹீல் ஓனரா வந்து WWE வந்து கண்ட்ரோல் பண்றது நல்லதா இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க.